மேடம், என்னைக்காவது என் பையன் மனோஜுக்கு அந்த ரோகிணி பிசாசு கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்க வக்கீல் கிட்ட கேட்க, இங்க பாருங்க மேடம், எதுவும் என்கிட்ட கிடையாது. என்னால மனோஜுக்கு சப்போர்ட்டா பேசதான் முடியும். ஆனா ஜட்ஜ் கேட்கிற கேள்விக்கு மனோஜ் தான் சரியா பதில் சொல்லணும். அங்க வந்து ஏதாவது குழப்பி விட்டுடக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீலுமே மனோஜ் அழைச்சிக்கிட்டு அங்க கோர்ட் உள்ள போக, ஏற்கனவே அங்க ரோகிணி நின்றுக்கிட்டு இருக்க. இங்க ரோகிணி தன்னோட குழந்தை கிறிஷோட நின்றுக்கிட்டு இருக்கிறத அங்க விஜயாவும் மனோஜும் பார்த்துட்டு, அம்மா என்னம்மா இது, அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, அப்ப இவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா போல இருக்கு. டேய் மனோஜ், நீ அதெல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாத. ஜட்ஜ் என்ன கேட்குறாரோ அதுக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லிட்டு உன் வேலையை பாரு. கண்டிப்பா அந்த ரோகிணி பேய்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜை கூண்டுக்குள்ள நிக்க வைக்க, இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியும் அங்க கிறிஷ அழைச்சிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜட்ஜ் இருந்துக்கிட்டு, சொல்லுங்க ரோகிணி, இப்போ உங்களுக்கு மனோஜ் கூட சேர்ந்து வாழ விருப்பமா, இல்லை விவாகரத்துக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்க, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க ஐயா, உண்மையாக சொல்கிறேன், மனோஜுக்கு என் கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான். ஆனால் எங்கள் ஆன்ட்டி தான் என்னை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி என்னை மனோஜ்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க. மனோஜுக்கு என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்ல, உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, இல்லை இவ பொய்க்காரி, இவ வேஷக்காரி, இவ எனக்கு தேவையில்லை யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்ல, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, யுவர் ஆனர் இங்கே பாருங்க, என்கிட்ட இந்த குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய நான் எப்படி தனியாளாக இருந்து பார்த்துப்பேன் சொல்லுங்க. என் குழந்தை என் கூட இருக்கிறது இவருக்குமே தெரியும். ஆனால் எதுவுமே இல்லைன்னு இவர் தான் என் மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால் இந்த உலகத்தில் மனோஜ் இல்லாமல் வாழவே முடியாது. அது அவர் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா பேச்சை தான் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு யுவர் ஆனர். எனக்கும் என் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ஒரு பெரிய நாடகத்தை நடத்த, உடனே ஜட்ஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, ஒருத்தர் விவாகரத்து கொடுக்க விருப்பம்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸில் சரியான முடிவை சொல்ல என்னால் முடியலை. இப்போதைக்கு இந்த கோர்ட் உங்கள் 2 பேருக்குமே விவாகரத்து கொடுக்காது. இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் இந்த கோர்ட் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு முடிவை சொல்லும். அது வரைக்கும் அந்த ரோகிணிக்கும் ரோகிணியோட குழந்தைக்கும் இந்த மனோஜ் பக்கத்துல இருந்து தேவையான சலுகைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜ் தன்னோட முடிவை சொல்ல, இதை கேட்டதும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மனோஜ் கிட்ட வந்த இங்க ரோகிணியோ, என்ன மனோஜ், அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு நீ விலகி போயிடுவியா என்ன? என்னைக்கா இருந்தாலும் நான் சாகர வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷன், என் குழந்தைக்கு நீ தான் அப்பா, புரிஞ்சதுல? கிரிஷ் நீ வா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க கிரிஷ் அழைச்சிக்கிட்டு கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்க மனோஜோ வந்த கோவத்துக்கு அங்க விஜயா கிட்ட வந்து, அம்மா பாத்தியம்மா, அவளோட பேச்சும் அவளோட திமிரும், எங்க வந்தாலும் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து நினைச்சது சாதிச்சுட்டு போயிடுறாமா. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் வேற. அந்த அமெரிக்கா பொண்ணு கூட கனவுல கூட எட்டி பார்க்காத என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்குற மாதிரி ஆக்கிட்டாலேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, டேய் மனோஜ், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த விவாகரத்து நடக்கலைன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த விஷயத்த நம்மளை தவிர வேற யாரும் வெளியே சொல்ல போறதில்ல. நாளைக்கு பொண்ணு வீட்டில இருந்து வரட்டும், வந்ததும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் கூட பொறுமையா நாம எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணுடா, முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா மனோஜை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ் கிட்டையும் விஜயா கிட்டையும் அங்க முத்துவும் மீனாவும் அண்ணாமலையும் இருந்துகிட்டு, என்ன விஜயா, கோர்ட்டுக்கு உன் பையனை கூட்டிட்டு போனியே, விவாகரத்து கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, அது வந்து கிடைச்சிருச்சுங்க, கிடைச்சிருச்சு. இனிமே அந்த பார்லர்காரி என் புள்ள மனோஜோட வாழ்க்கையில வரவே மாட்டா. குறிச்ச நேரத்துக்கு நாளைக்கு அமெரிக்கா பொண்ணு கூட என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துதான் ஆகணும். சரிங்க, நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா நேரா அங்க பார்வதி வீட்டுக்கு போக, கொஞ்ச நேரத்துல சிந்தாமணியை வர சொல்லி அங்க கோர்ட்டில் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிந்தாமணி கிட்ட சொல்ல, என்ன சொல்றீங்க? அப்படியா, விவாகரத்து கிடைக்கலையா? என்ன மாஸ்டர், உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்ல, இங்க பாருங்க சிந்தாமணி, இப்போ என்ன விவாகரத்து கிடைக்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நாளைக்கு அமெரிக்கால ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு வீட்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு வந்ததும் என் பிள்ளைக்கும் அமெரிக்கா பொண்ணுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்போ விவாகரத்து கிடைக்குதோ 6 மாசம் கழிச்சு கூட அந்த பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் கூட கல்யாணத்தை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணி இதுதான் சாக்கு அப்படின்னு எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு, சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன், எனக்கு பூ டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க ரோகிணியை பார்க்கறதுக்கு போறாங்க. ரோகிணியை பார்க்க வந்த சிந்தாமணியோ நடந்த எல்லாத்தையும் அங்க விஜயா சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பாருங்க ஆண்டி, கோர்ட்டுல விவாகரத்து கொடுக்கவே இல்லை, ஆனா விவாகரத்து கொடுத்துட்டதா சொல்லி பொண்ணு வீட்டுல சொல்லி அந்த மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களா? எப்படி அந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நானும் பாத்துறேன் ஆண்டி. இங்க பாரு கண்ணு, விஜயா சொன்ன விஷயம் யாருக்குமே தெரியாது, என்கிட்ட தான் சொல்லி இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்த நீ வேற யார்கிட்டயும் நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. அதுக்கப்புறம் விஜயா என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா, மறைச்சிடுவா, புரிஞ்சுதுல? நீ மனோஜ் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட வந்து சொன்னேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த சிந்தாமணி கிளம்ப, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. நிச்சயத்தையா நடத்துறீங்க? கோர்ட்டுல எனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கொடுக்காமலேயே பொய்ய சொல்லி நிச்சயத்தை நடத்த பாக்குறீங்களா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மறுநாள் எப்பவும் போல ஸ்வேதா இங்க ரொம்ப சந்தோஷத்தோட, பெரியமா பெரியமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கால இருந்து அந்த அங்குள்ள ஆன்டியும் பொண்ணு அழைச்சுக்கிட்டு இங்க வந்து நிச்சயத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் விஜயாவுக்கு அங்க அளவில்லா சந்தோஷத்தோட ரொம்பவுமே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏய் மீனா, வரவங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சியா, டீ காஃபி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அங்க மனோஜ் பரபரப்பா வெளியே வராரு. அம்மா அம்மா, டேய் மனோஜ், என்னடா எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, அம்மா ரூம்ல இருந்த நிச்சயதார்த்த மோதிரம் எங்கம்மா, காணவே காணோம். டேய் நல்லா பாத்தியா? ரூம்ல தான் பீரோல வச்சிருந்தேன், நல்லா கொஞ்சம் தேடி பாரு. அம்மா பீரோ ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், இல்லவே இல்லம்மா, காணோமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்க மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பெரியமா, நிச்சயதார்த்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? பொண்ணு வீட்டுல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, ரிங்கு மட்டும் காணோனா சென்டிமெண்ட் நினைச்சு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்க உடனே இங்க மீனாவோ, என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா முத்துவை தனியா அழைச்சிக்கிட்டு போய், இந்தாங்க இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்து மனோஜுக்கு இந்த மோதிரத்தை மாத்திக்க சொல்லுங்க. மீனா, இந்த மோதிரம் இருக்கட்டும், இது உனக்கு ஏது? அதெல்லாம் அப்படிதாங்க, சிறுவ சேர்த்து வைக்கிறோம்ல, அதுல 2 மோதிரத்தை வாங்கி வச்சேன், அதுல இதுதாங்க 2ம், இதை எடுத்துட்டு போய் நீங்க கொடுங்க. மீனா, நீ எவ்வளவுதான் அந்த மனோஜுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவனுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. ஐயோ, இதெல்லாம் எப்போதைக்கு பேசுற நேரமாங்க, முதல்ல எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அந்த மோதிரத்தை கொடுக்க, அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்து இங்க விஜயா கிட்ட கொடுக்க, அம்மா இந்தாங்க, மீனாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுவீங்க, ஆனா இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறதே மீனாவால தான். அந்த மோதிரம் காணாம போச்சுன்னா அதை அப்புறம் கூட தேடிக்கலாம், இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனா கிட்ட இருந்து வாங்கி அங்க விஜயா கிட்ட கொடுக்க, விஜயாவோ வேற வழி இல்லாம அந்த மோதிரத்தையும் வாங்கி வச்சுக்க கொஞ்ச நேரத்துல அங்க பொண்ணு வீட்டுல இருந்து உள்ள வராங்க. வாங்க 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 உள்ள வாங்க, வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வாய் நிறைய பல்லோட இங்க எல்லாரையும் உள்ள வர வச்சு உட்கார வைக்க, கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்க, சரி சரி நேரமாச்சு, நாம நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க நிச்சயதார்த்த தட்டை எடுத்துட்டு வர, உடனே அங்க பொண்ணு வீட்டுல இருந்த பொண்ணோட அப்பா இருந்துகிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி. அது வந்து மாப்பிள்ளைக்கும் அந்த ஏற்கனவே தார பொண்ணுக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணோட அப்பா கேட்க, உடனே விஜயா இருந்துகிட்டு, அதெல்லாம் நேத்தே அந்த விவாகரத்துலாம் கிடைச்சிருச்சு, இனிமே அந்த பார்லர்காரிக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சம்பந்தி, நீங்க சந்தோஷமா மனநிறைவோட இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, அப்புறம் என்ன சம்மந்தி, நீங்களே சொல்லிட்டீங்க டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு, இனிமே எங்க பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்த தட்டை எடுத்து அங்க விஜயா கிட்ட கொடுக்க, உடனே அண்ணாமலையோ, விஜயா என்கிட்ட இருந்து நீ எதையும் மறைக்கல, அந்த ரோகிணிக்கும் நம்ம புள்ள மனோஜுக்கும்
2 பேருக்குமே விவாகரத்து கிடைச்சிருச்சுல, இங்க பாரு உண்மைய சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலை கேட்க, அது வந்து இல்லைங்க, விவாகரத்து கிடைச்சிருச்சு, நாம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் விஜயா போய் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பொண்ணோட அப்பாவுமே அந்த நிச்சயதார்த்தத்தை தட்ட கொடுக்க அங்க அண்ணாமலை அதை வாங்க போக வெளியே இருந்து அங்க போலீஸை அழைச்சிக்கிட்டு வந்த ரோகிணியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணி ஒரு பெரிய குரல் கொடுக்கறாங்க. யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க ரோகிணி போலீஸோட வந்திருக்கிறத பார்த்ததும் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. என்ன சம்மந்தி, இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா கேட்க, இவங்க வேற யாரும் கிடையாது, மனோஜ் இருக்கான்ல, அவனோட முதல் ஒய்ஃப் தான் இந்த ரோகிணி, இவ பேர் தான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே அங்க மீனா இருந்துகிட்டு, ஏய் இப்போ நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இங்க மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல நீ கிளம்பு, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, ஒரு நிமிஷம் மீனா, இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் தான் போராடணும், புரிஞ்சுதுல? என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலையோ, இங்க பாரு ரோகிணி, மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இதுல நீ எதுக்காக போலீஸை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? இங்க பாருங்க அங்கிள், இந்த வீட்டில் உங்க மேல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, அதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கும் மனோஜுக்கும் இன்னும் டிவோர்ஸே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இன்னொரு பொண்ணு கூட மனோஜுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிக்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, உடனே அண்ணாமலைக்கு இது கேட்டதும் அதிர்ச்சியா இருக்கு. ஏ விஜயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்னை நான் கேட்டேன், விவாகரத்து கிடைச்சிருச்சான்னு, நீ கிடைச்சிருச்சுன்னு வாய் கூசாம போய் சொல்ற அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்ப கோபத்தோட அண்ணாமலை கேட்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, சார் இவங்க ரோகிணி சொல்றது உண்மைதான் சார், ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை, இவங்க அங்கே ஜட்ஜ் கிட்ட போய் மறுபடியும் பெட்டிஷன் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸோட இங்கே வந்திருக்கோம். மிஸ்டர் மனோஜ், விஜயா, நீங்கள் தான் முக்கியமாக இந்த நிச்சயத்தை நடத்துறதா ரோகிணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால உங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்க. அங்கே இருந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுமே, என்னம்மா இது, என்ன நடக்குது இங்கே? நாங்கள் அவ்வளவு தூரம், அதாவது அமெரிக்கால இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எங்ககிட்டயே போய் சொல்லியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் கேட்டோம் விவாகரத்து கிடைச்சிருச்சான்னு, வாய் கூசாம விவாகரத்து கிடைச்சிருச்சுன்னு எதுக்காக இப்படி போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பொண்ணோட அப்பா கேட்க, உடனே கல்யாண பொண்ணுமே, டேட் ஸ்வேதா, வாட் ஸ்வேதா, எதுக்காக இவ்வளவு ஒரு பெரிய பொய் சொல்ற குடும்பத்துல எனக்கு நீ மாப்பிள்ளைய பார்த்து சொல்லியிருக்க? டேட், இதுக்கு மேலேயும் இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ஆன்டி வாயை திறந்தாலே ஒரே பொய் தான், இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கல்யாண பொண்ணுமே அங்க தன்னோட குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு வெளியே போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவோ, சார் இவ பொய் சொல்றா சார், இன்னும் 6 மாசத்துல 2 பேருக்குமே விவாகரத்து கொடுத்துருவோன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு, அதனாலதான் முன்னாடியே இந்த பொண்ணு வீட்டுல இருந்து எப்படியாவது நிச்சயத்தை முடிச்சுக்கலான்னு நாங்க பார்த்தோம், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? வெறும் நிச்சயத்தை முடிச்சுக்கலான்னு மட்டும்தான் சார் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ, என்னம்மா பேசுறீங்க? கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்காம கண்டிப்பா யாருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணவே கூடாது, இது மிகப்பெரிய தப்பு, ஜட்ஜே எங்களுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், 2 பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் மனோஜையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, இங்கே அண்ணாமலையோ, முத்து இவங்க 2 பேரையும் நீ வெளியெல்லாம் கூட்டிட்டு வர தேவையில்ல, இவ எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி இந்த நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணி, எல்லாரும் முன்னாடி எனக்கு தான்